சார் ஃபேமிலி ப்ராப்ளம் பற்றி நான் என்ன சார் சொல்கிறது? இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இட்ஸ் அ பர்சனல் இன்டர்பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதை சொன்னேன், அதை நான் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்க்கல. அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாகவோ ஒரு அரசியல் சித்தாந்த கருத்து வேறுபாடாக நான் பார்க்கவில்லை. அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்கிறேன். அது மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி நான் எப்படி கருத்து சொல்வது? அது நிச்சயமா சொல்லுவோம். நாங்கள் நிச்சயமா பல விஷயங்களை எடுத்து சொல்லணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை குறைச்சிருக்கிறாங்க. அது ஒதுக்க வேண்டிய பணத்தை குறைச்சதுனால இனிமே ஒருவருக்கும் 100 நாளைக்கு வேலை கிடைக்காது. முன்னாடி ஒரு நபருக்கு 100 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு 100 நாளாக நடைமுறையில் மாற்றினாங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கே 100 நாள் கிடைக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அதை நிச்சயமாக எடுத்து சொல்லுவோம். அது மட்டுமல்ல, இப்போ தங்கத்தை வச்சு தான் கடன் வாங்குற பழக்கம் நம்ம ஊரில் நிறைய உண்டு. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு தங்கத்தை வச்சு தான் கடன் வாங்குவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? தங்க நகை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல போய் அசலை முழுசாக கட்டிட்டு அதை திருப்பிட்டு தான் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுவே அபத்தமானது. ஏன்னா முழு பணத்தையும் போய் ஒரு நாள் கட்டணும்னா அவங்க யார்கிட்டயா போய் வேற எங்கேயாவது கடன் வாங்கிட்டு தான் வரணும். வேற வட்டி கடையில் போய் கடன் வாங்கிட்டு வந்து தான் அதை திருப்ப முடியும். திருப்பிட்டு அடுத்த நாள் தான் அதை திருப்பி நீட்டிக்க முடியும்னு சொன்னாங்க. அது தப்பு. இப்போ அதை விட ஒரு அபத்தமான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தங்கத்தை கொண்டு போய் நம்ம வங்கியில் போய் கொடுத்து கடன் கேட்டோம்னா இந்த தங்கத்துக்கு ரெசீட் கேட்குறாங்க. பூர்வீகமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற தங்கத்துக்கு யார்கிட்ட ரெசீட் இருக்கும்? ஒரு கல்யாணத்திலையோ காது குத்துலையோ யாருக்காவது ஒரு தங்கத்தை கிஃப்டா கொடுத்தாங்கன்னாக்க ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா பில்லு யார்கிட்ட இருப்பாங்க? எந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையிலுமே சம்பந்தப்படாதவர்கள் மத்தியிலே ஆட்சி செய்யறதுனால தான் இந்த மாதிரி அபத்தமான சட்ட திருத்தங்கள்லாம் வருகிறது. இதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறைக்கும் அவர்கள் சார்பாக வாதாடும் வழக்கறிஞர்களுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பது நீதிமன்றம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ கூட்டுறவு வங்கிகளுடைய ஒரு ஒரு நடைமுறையை கூட ரிசர்வ் வங்கி மேற்பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது திருத்திட்டாங்க சட்டம். அதனால ஆர்பிஐ போயிருச்சு. அதனால அதை பண்ண முடியுமா எனக்கு சரியா தெரியல. ஆனா இவங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் அவசரத்துக்கு கடன் வாங்கணும்னா முன்னாடி கோல்டு லோன்றது ரொம்ப சிம்பிளா இருந்தது. இன்னைக்கு கோல்டு ரேட் என்னன்றதை பார்த்து தங்கத்தோட ரேட்டை பார்த்து அது கடன் கொடுத்துருவாங்க. இப்போ நீ பில்லு கொண்டு வா, உங்க பூர்வீகமா உங்ககிட்ட இருந்தாலும் அதற்கு ஆதாரம் கொண்டு வான்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபத்தமான ஒரு சட்ட திருத்தம். அது உடனே அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். இதை நான் மட்டுமல்ல, பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னேன், நடைமுறை வாழ்க்கைக்கும் அங்கு நிர்வாகம் செய்பவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத காரணத்தால் தான் இந்த மாதிரி அபத்தமான சட்ட திருத்தங்கள் வருகின்றன. ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் விலகி செல்லவில்லை. இன்னதுக்கு மாறாக புதிதாக அரசியல் கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றன. அதனால இங்க பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்குது. ஏன்னா இதே நிலை மற்ற மாநிலத்தில் சொல்ல முடியாது. நீங்க அதே மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரத்பவார்ல இப்ப பேச்சு அடிப்படுது. அவர் போய் அஜித் பவார் கட்சியோட இணைஞ்சிருவாருன்னு. அப்படி இணைஞ்சா அதுல ஒரு பாதிப்பு தான். அதனால ஒரு மாநிலத்தில் ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு இணையாக பல மாநிலங்கள் இல்லை என்ற பொதுவான கருத்தை சொல்லி அந்த இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூரிய கருத்து தான் தவிர இந்தியா கூட்டணி வேண்டாம், இந்தியா கூட்டணி வலு இழந்து விட்டது எல்லா இடத்துலையும் சொல்லலை. ஒரு ஊர்லயும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நீங்க தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா பாஜக பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை. அதை வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு இணையாக இல்லை என்பது யதார்த்த உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும்.
அமலாக்கத்துறை சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் முதல்ல ஏதாவது வச்சாங்கன்னா அது ஆதாரத்தோடு அவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கட்டும், அதுக்கு பதில் சொல்வார்கள். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசாங்கங்கள் மீது அமலாக்கத்துறை கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறது என்பது வாடிக்கையான உண்மை. அப்படியெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. அது ஒருத்தரை ரெய்டு பண்றாங்கன்ற காரணத்துக்காக அவர் குற்றவாளி என்று நினைத்தால் நாளைக்கு போலீஸ்கார் உங்களை வண்டியில போகும்போது நிறுத்தினாலே உங்களை நீங்க குற்றவாளின்றது ஏற்றுவீங்களா? எப்படி இது? அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பல காரியங்களை அமலாக்கத்துறை செய்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுல ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும். இவங்க ஒருத்தரை ரெய்டு பண்றதாலேயோ ஒருத்தரை கைது பண்றதுனாலேயோ அவர்கள் குற்றவாளிகள் ஆயிட மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.